சென்னையில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து கன்னியாகுமரி பகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சென்னை கன்னிகாபுரம் பகுதியில் வடசென்னை பகுதியில் செய்யப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். திருவிக நகர், கன்னிகாபுரம் பகுதிகளில் நடைபெறும் விளையாட்டு மைதான பணிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். இதேபோல குடிநீர் வழங்கல், கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் நடைபெறும் பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி வைக்கிறார். அங்கு நடைபெறும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகள் முதலமைச்சருக்கு கூறி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருவிக நகர், கன்னிகாபுரத்தில் நடைபெறும் விளையாட்டு மைதான பணிகளை முதலமைச்சர் பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குடிநீர் வழங்கல், கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் நடைபெறும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கும் முதலமைச்சர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளுக்கும் அடிக்கல் நாட்டி வைக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முழு விவரங்கள். லாவண்யா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை பல்வேறு இடங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார். அந்த அடிப்படையில திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்ட கன்னியாகுமரம் மைதானத்துல தற்போது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரக்கூடிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அந்த வகையில் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் குடிநீர் குழாய் பணிகளையும் அடிக்கல் நாட்டி அதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்ட பணிகளை பார்வையிட்டு வருகிறார். அதே போல வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இதே கன்னியாகுமரம் பகுதியில் இருக்கக்கூடிய மைதானத்துல விளையாட்டு மைதானம் சுமார் 12 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த பணிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டு வந்தார். குறிப்பாக இந்த மைதானத்தை பொறுத்தவரை 12.469 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சுமார் 3.75 ஏக்கர் பரப்பளவுல இந்த மைதானம் என்பது மேம்படுத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக தரைத்தளம் மற்றும் 2 தளங்கள் கூடிய ஒரு இங்க இந்த பகுதியில் கூடிய வடசென்னை பகுதியில் கூடிய இளைஞர்களுக்கு தேவையான வகையில இந்த மைதானம் என்பது வடிவமைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இங்கு கால்பந்து மைதானம், அதே போல குழந்தைகள் விளையாடக்கூடிய பகுதி, அதே போல கைப்பந்து மைதானம், விளையாட்டு வளாகம் உள்ளிட்ட ஒரு இன்டகிரேட்டடா ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியா இந்த பகுதியில் வர்றதுக்கான வகையில இந்த பணிகள் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சிஎம்டிஏ சார்பாக, குறிப்பாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பாக இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி 1388 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு 79 திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். அதாவது இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழான புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். அந்த பணிகள் தற்போது எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது குறித்து பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக ஆய்வு செய்து வரக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடுத்தபடியாக வியாசபாடி ஜீவா ரயில் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய கணேசபுரம் மேம்பால பணிகள், அதுக்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.